பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திற்கும் நமக்கு வழிவாசலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். பொதுவாகவே சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால்தான் வழி. இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கும்போது எந்த நோக்கத்திற்காக மன்றாடுகிறோமோ, எந்தெந்த விஷயத்திற்காக நம்ம கெஞ்சுகிறோமோ அந்த நோக்கத்திற்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் உருவாக்கும். நிறைய நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணிருப்போம், நிறைய விஷயங்களில் தடுமாறிட்டுருப்போம். இந்த தடுமாற்றங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியங்கள் தான் இந்த வார்த்தை. அநேக நேரங்கள் இந்த வார்த்தையுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே வழியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வழியுள்ள ஆசீர்வாதம் உலகத்தில் யாருமே சொன்னது கிடையாது. தெய்வங்கள் என்று சொல்லிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷனுங்கெல்லாம் சொல்கிறாங்க, சில இடத்துல நான் தான் தெய்வம்னு சொல்லி சொன்னவங்களாம் செத்து போயிட்டான். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், சொன்னவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. எத்தனையோ இடத்துல பார்த்துட்ருக்குறோம், நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் நாம் வாழும்போதும் சரி, வாழ்ந்த பின்பும் சரி, 2 காரியங்களையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வழி அவர் தான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கத நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அவர் விரும்புகிறபடி நாம் விட்டு கொடுக்கும்போது அவர் நமக்கு வழியாக அற்புதமாக அதிசயமாக வருவார். நிறைய நேரங்கள் தெரியாது. அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கக்கூடியவர். அதனால்தான் பிரதான பாவியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அளவற்ற அன்பு பிரசனம் கூட இருந்து உதவி செய்கிறது. இயேசு சொன்னாரே என்று நாம் ஏதோ ஒரு காரியங்களில் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர் தான் நமக்கு என்ற ஒரு சத்தியம் மறந்து போயிடுச்சு. இன்றைக்கி அவரை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம மற்ற எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவர் தான் வழி கொடுப்பார், அவர் தான் அற்புதங்களை செய்வார், அவர் தான் அதிசயம் செய்வார். எனக்கு ஒரு தேவையாக இருக்கிறேன், என்னோடய தேவைக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை நான் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அவர் எனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கதை என்னால் உணர முடிகிறது. இதே மற்றவர்களுக்கு நாம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்த கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த இரட்சகரை முழு மனதோடு பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் பாவிகளுக்கு தான் செய்வார், உதவி செய்வார், அற்புதம் செய்வார். ஆனால் பாவத்துக்கு கிடையாது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்கிற நாள் வரைக்கும் காத்திருப்பார். அந்த பாவம் நம்ம விட்டு போன பின்பு உடனடியாக நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நான் இயேசுவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டோடைய அன்பை நோக்கி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த லைஃப்பில் ஒரு நன்மையும் நடக்கலைன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? அவர் விரும்புகிறபடி உங்களை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், உங்களுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நிறைவாக, அற்புதமாக, ஆசுதமாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் தான் வழி வாசல் திறக்கக்கூடியவர். அவர் வாசல் திறந்துட்டார்னா, வழியை கொடுத்துட்டாருன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கூகுள் மேப்பை வச்சு வழியை பார்த்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் கூட இடறினாங்க. ஆனால் இயேசு ரட்சகருடைய வழியை பார்த்துட்டு போனவங்க உலகத்தில் ஒருத்தனும் ஒரு காலம் ஒருபோதும் யாரும் இடர்ந்தே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அசுத்தமாக இருப்பீங்க. இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உன்னை வாழாக்காமல் தலைக்குன்னு சொல்லிக்கிங்களே, நீரே வழியாக இருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என் நிலைமை ஒரு பிதாத்தில் வராண்ட வார்த்தை பிரகாரம் அற்புதம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.